தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழகத்தில் 2026 சட்டசபை தேர்தல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. முதல் ஆளாக அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான நிலையில் பல கட்சிகள் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் கூட்டணி பேசி வருகின்றன. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இணைந்திருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும், அதில் பாஜக அங்கம் வகிக்கும் என்று கூறி கூட்டணிக்குள் ஒரு அணுகுண்டை போட்டார். இது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் அதிமுக அதை மறுத்தது. பின்னர் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று கூறினார். இந்த நிலையில் நாளிதழ் ஒன்றுக்கு பேட்டியளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2026 தமிழக சட்டசபை தேர்தல் பற்றியும் பேசினார். 2026 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும், கூட்டணி ஆட்சியில் பாஜக இடம்பெறும் என்றும் அமித்ஷா கூறியிருந்தார். அவரது கருத்து பற்றி பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அமித்ஷாஜியே சொல்லியிருக்காருல்ல, அதுக்கு அமித்ஷாஜி சொல்கிறதுக்கு நான் என்ன இன்டர்பிரேட் பண்ணணுமா என்ன? அமித்ஷாஜி என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம அப்படியே எடுத்துக்க வேண்டியது. ஆனால் அமித்ஷாஜி என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் நம்ம அமித்ஷாஜி சொன்னதுக்கு ஏன்னா எங்களுடைய தேசிய தலைவர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதுதான். இது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியிடம் கேட்டபோது, நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே, பெரும்பான்மையோட அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். கூட்டணி ஆட்சி என்பதில் பாஜக உறுதியாக இருக்கும் நிலையில் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி உறுதிப்படுத்தி வருகிறார். அதிமுக பாஜக கூட்டணியில் இரு கட்சி தலைவர்களின் கருத்துக்களால் தொடர்ந்து குழப்பம் நீடிக்கிறது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என அமித்ஷா திட்டவட்டமாக கூறிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ள பதில் அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.